கையில் வச்சிருந்தோம்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எப்படிப்பட்ட வேலையை வேணாலும் நம்மளால வாங்கி அதை திறம்பட செய்ய முடியும். இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் மோஸ்ட்லி ஃப்ரம் திஸ் வில்லேஜ் ஏரியாஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற இங்கே பெர்னமல்லூர் வரைக்கும் இருக்கிற அந்த பல கிராமங்களிலிருந்து வந்த பெற்றோர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற பெற்றோர்கள் எனக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லை. 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களை கேட்டால் தெரியும். இந்த பள்ளியில் 28 ஆண்டுகள் நான் பணிபுரிந்திருக்கின்றேன். சென்னையில் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றேன். மொத்தம் 38 ஆண்டுகள் இந்த கல்வித்துறையிலே இருந்திருக்கின்றேன். இந்த 38 ஆண்டுகளினுடைய அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று எங்களுடைய சேர்மன் என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தார். சார், வீட்டில் உட்காராதீங்க, வாங்க இங்கே வந்து ஏதாவது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் டீச்சர்ஸுக்கும் எங்கள் பிரின்ஸிபல் மற்றவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஸோ நானும் என்னோட சிரமத்தை பாராமல் வந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே மட்டும் இல்லை, வித்யாசிரம் பள்ளியிலும் ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் வந்து என்னுடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள், வகுப்பறைகளில் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். இந்த நியூ டெக்னிக்ஸ் டீச்சிங், அதுக்கு இந்த மே மாதமே பெரிய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு டீச்சர்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாம்லாம் முடியாமல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வில் கமென்ஸ். அடுத்தது நியூ டீச்சிங் டூல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்மன்ட்ட சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஜூன் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபரன்ட் ஸ்கூல். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாவற்றையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சேர்மன் அண்ட் அதர்கிட்ட கரெக்ட் பண்ணுறதாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாக இருந்து பிரின்சிபல், senior principal, vice principal and teachers and others, they are making a good plan to promote this institution to the next level. We are going to produce not the students who are going to secure some good marks alone. We are going to produce, I tell you, some good souls, some good citizens for this great country. இந்த நாடு வந்து ஒரு ஆன்மீகமான நாடு. இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஞானிகளையும் தத்துவ ஞானிகளையும் இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றது. அவர்களை நம்பித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தையும் அந்த கலாச்சாரத்தையும் மீண்டும் மாணவர்களிடத்திற்கு நம்மளுக்கு தேவை பணம். அந்த பணத்துக்கு எங்களுக்கு உறுதுணையாகிறவரு ஐயா வந்துக்கிறாரு. பேங்க்கு கரூர் வைசா பேங்க்கு வந்துக்கிறாரு. அதுல இப்போ ஒரு பையன் எங்க அப்பா ஆக்சிடென்ட் பிரச்சனை வேகமா பஸ் ஓடும் அப்படின்னா, இன்னொரு பையன் எங்க அப்பா பிசினஸே ஓடுதான். ஆனா மனசுல நினைச்சாவே ஓடும். ஐயா வந்துக்கிறாரு. அவர் மனசுல பட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த அதே மாதிரி பாருங்க, டீச்சர்ஸ்னு வைக்கல் உங்களுக்கு தெரியும். அவங்க மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க முன்னாள் பிரின்சிபல்லாம் வந்துக்கிறாங்க. நான் ரொம்ப நம்ம இந்த மண்ணு வந்து ராசியான மண்ணு இந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதோட நான் என்ன நினைச்சேன், யார் ராசியான மண்ணு, நம்ம ஸ்கூல் முதல்ல ஆரம்பிச்ச ஒரு பிரின்சிபால் ராசி இருக்கக்கூடாதா அப்படின்னு 4 மாசம் முன்னே அவரை வர வச்சு நீங்க கூட இருந்து பாருங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, நம்ம நீங்களாம் குழந்தைகளை நீங்க அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. ஆனா நம்ம பிள்ளைகளை விட நம்ம பேர பசங்க மேலதான் நம்மளுக்கு அக்கறை அதிகமாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த பசங்க கேட்டு பாருங்க, என்ன தாத்தா தான் சொல்ல, எல்லாமே தாத்தா வந்துட்டாரு தான் சொல்லுவாங்க. நீங்க உங்க பேர பசங்க அனுப்புறீங்க, பிள்ளைகளை அனுப்புறீங்க, எனக்கு எல்லாமே என்னுடைய பேர குழந்தைகளை தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பசங்க 2 பசங்க தான், ஆனா எனக்கு 1000 பேர பசங்க இருக்குது. அதே மாதிரி டீச்சர்களை எடுத்தீங்கன்னாக்கா எனக்கு பொண்ணு பிள்ளைங்க தான், எல்லாமே என் அப்பா தான் கொடுத்துங்க. இது ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குடும்பம் வச்சுக்கிறேன் நான். எதிர்காலத்தில் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பசங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த அதனுடைய கொஞ்சம் கூட மனசாட்சியான சொல்றேன், அது கொஞ்சம் கூட குந்தகம் வராது. நாங்க பசங்களை முன்னுக்கு வந்து நல்லா படிக்க வைப்போம், நல்லா பண்ணுவோம். அதாவது இப்ப பாருங்க, ரிக்வேதத்துல 10வது அத்தியாயத்துல ஒரு 10வது அத்தியாயத்துல ஒரு இது வருது. எப்படின்னா அந்த காலத்துல என்ன சொல்றான், நம்ம சமுதாயம் சீர்திருத்தத்துக்காக அவங்க சாமர்த்தியம், அவங்க எவ்வளவு அவங்க அறிவு வளர்ச்சி பிரகாரம் அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறான். முதல்ல வந்து இந்த கல்வித்துறை,
இந்த யாகம் அது வளர்த்துக்கலாம் வந்து அவங்களுக்கு வந்து பிராமணருக்கு கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆட்சி பொறுப்பு. அடுத்தது Kumar sir, motor vehicle inspector to addresses. மற்றும் கரஸ்பாண்டன்ட் அவர்களே, இந்த விஸ்டம் ஸ்கூல் வந்து 1990 வந்து நம்ம நிவர்த்தி செய்யணும். இன்னொன்று, செய்யார் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில் உள்ள ஏரியாவாக இருந்தாலும் இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வருது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே சுற்றி இருக்குது. நம்ம குழந்தைங்க நல்லா படித்தாங்க, நல்ல இது வரும் பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கிற கம்பெனிஸ்லேயே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கம்பெனிஸும் இருக்குது. அதனால் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப அதிக வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் இங்கே வந்த புதுசில் தான் நான் பார்த்தேன், அந்த ஷூ கம்பெனியில் கிட்டத்தட்ட 20,000 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 20,000 பேர் மகளிர் வேலை செய்யும் போது அந்த ஊரே டெவலப் ஆகுது. இந்த ஊரேடைய டெவலப்மெண்ட்டில் அந்த கம்பெனியோடைய பங்கு வந்து மிக மகத்தான பங்கு. இதனால் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு வளமாக இருக்கு. இதனால் இந்த மாதிரி நல்ல ஸ்கூலில், விஸ்டம் மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சிட்டு வர்றீங்க, அதை வந்து பசங்களை அதை உணர்ந்தாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க படிப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பான், குட் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற பையன் இருப்பான், பிலோ ஆவரேஜ் இருப்பான். அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து அவங்கள வளர்த்து விடுங்க. கம்பேர் பண்ணி யாரையும் இது பண்ண வேண்டாம். அந்த பையன் நல்லா படிக்கிறான், பக்கத்து வீட்டு பையன் படிச்சுட்டு போகிறான், நம்ம பையன் நார்மலாக படிக்கிறான்னா படிக்கட்டும், அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அவங்களால பிடிச்ச வரைக்கும் நமக்காக தலைமையேற்று இங்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் பி. செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சியின் இந்த நிறுவனத்தின் கரஸ்பாண்டன்ட் சேர்மேன் தவமணி சார் அவர்களே, ட்ரெஷரர் ஞானவேல் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பாலமுருகன் அவர்களே, டிஜி செல்வி மேடம் அவர்களே, நம்மளோட தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கும் உட்காந்து என் சொந்த கதை சோக கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் நியாயமா பேச வேண்டாம்பா அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் 2 நிமிடங்களாவது பேசிடுங்க, 2 நிமிஷம் அப்படின்னா நான் இதை சொல்றதுக்கே 1 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் உங்ககிட்ட இன்னொரு நிமிஷத்துல பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் கூடுதலா 1 நிமிடம் எடுத்து உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 1990 ஆரம்பிச்ச இந்த நிறுவனம், உண்மையிலே நானும் இந்த நிறுவனத்துல படிச்சு வரும்போது இந்த நிறுவனத்தோட ஹிஸ்டரியே எனக்கே தெரியாது. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்த இடம் தான் இந்த செய்யா டிரைவர். அதனாலதான் இந்த இடம் வந்து ஒரு புனித மண்ணா கருதுறாங்க. இந்த புனித மண்ணுல நம்மளோட நிறுவனம் வளர்ந்து இன்றோடு 35 ஆண்டுகள் முடிந்து 36வது ஆண்டுகள் ஆனுவல் செலிப்ரேஷனை நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க படித்த மாணவர்கள் பல்வேறு இடங்கள்ல மிக பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. எங்களோட தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. முக்கியமாக விஸ்டமோட சேர்மேன் மிஸ்டர் தவமணி சார் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். டைம் சார் சொன்ன மாதிரி நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைவர் தவமணி சார் அவர்களே, செக்ரட்டரி அருணகிரி சார் அவர்களே, பொருளாளர் டாக்டர் ஞானவேல் முருகன் சார் அவர்களே, மற்றும் நம்முடைய விஜயவர்மா சார் சிபிஎஸ்இ ஸ்கூல். ஒரு குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு பர்டிகுலர் ஒரு சமூகத்திற்கு மட்டுமே என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சரியான முறையில் I have been given just 2 minutes to talk. I am just saying only 3 points. One is the people of Cheyyar must be grateful to stalwarts of this city. And next, Miss Ivrani from grade 12.
என்றாலும் சரி, கல்வியியல் என்றாலும் சரி, எதையும் விட்டு வைப்பதில்லை. சிபிஎஸ்சியா அதையும் ஒரு கை பார்த்து விடுவார். எதை கொடுத்தாலும் எதை சொன்னாலும் மறுக்காமல் செய்வார். முடியாது, தெரியாது, செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளே இவருடைய அகராதி இல்லவே இல்லை. ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அனைத்து தரமான வேலைகளையும் முன்னின்று நடத்தி கொடுப்பவர். மேலதிகாரிகளுக்கு மரியாதை தருவதில் இவருக்கு நிகர் இவர் மட்டுமே. தன்னை விட எவ்வளவு வயது குறைந்தவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பதில் இவரை அடித்துக் கொள்ளவே முடியாது. கண்ணபிரானின் சீடர் என்று சொல்லிக் கொள்ளுவார். மிதிவண்டியில் வாழ்க்கையை துவங்கியவர். ஆனால் இப்பொழுது ரகத்திற்கு ஒன்றாக மோட்டார் பைக்களை வைத்திருக்கிறார். தொலைநோக்கு சிந்தனையுடையவர், அதற்காக உழைக்க தயங்காதவர். சென்னையில 8வது மாடியில அபார்ட்மெண்ட் வாங்க போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்களே. இவரால மட்டும்தாங்க முடியும். எதையுமே நேர்மறை எண்ணங்களோடு விவாதிப்பவர். எதுக்குமே என்ன சொன்னாலுமே முடியாதுங்கிற வார்த்தைய உபயோகமே பண்ண மாட்டார். ஒரு குடம் பாலில் ஓர் துளி விஷம். See, I don't want any explanation. தேர் சுத்தனா நிலைக்கு வந்து சேர்ந்துதான் வா வந்து என் சீட்டை எடுத்துக்கோ என்ற வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் பேட்டன் ரைட் வாங்கிய யாரையும் பகைத்துக் கொள்ளார். எனக்கு உடன்பிறவா சகோதரர்கள் தன்னுடைய 25 வருட உழைப்பை வாழ்க்கையை சிஸ்டம் கல்வி நிறுவனத்திற்கு அர்ப்பணித்தார். இப்பள்ளியின் வெள்ளி விழா நாயகன் திரு அன்பழகன் வரதன் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது சிஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி செய்யாற்றை வென்றார். வந்தேன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கொடுத்து இவங்களும் வந்து இங்கே வேலை கொடுத்தாங்க. இன்னைக்கு இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்பில் திருத்துறை ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாங்க. என் பொண்ணு இங்கே தான் வந்து பிறந்தாங்க. இன்னைக்கு எனக்கு பொண்ணு மேரேஜ் பண்ணி இவங்களையும் டீச்சர் ஆக்கி எனக்கு பேரனும் வந்துட்டான், மருமகள் வந்துட்டார் மருமகள். அடுத்தது என்னுடைய பையன், இவனும் இங்கே தான் வந்து வித்தியாசத்தில் படித்தான். இந்த இன்ஸ்டியூஷன் உண்மையிலே நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வீட்டில் இருந்த டைமோட ஸ்கூலில் இருந்த டைம் தான் அதுவே நான் எல்லாமே செய்வேன். இந்த நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து உண்மையிலேயே மனசார பாராட்டுறேன். நன்றி. செயலாளராகவும் பதவி வகித்துள்ளார். விவசாய உற்பத்தியில் சிறந்து விளங்குகிறார். விவசாய சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். ஆட்சிக்கு மிக எளிமையானவர், நடத்தையில் நேர்மையானவர், தன்னலம் கருதாத பொது நலவாதி ஆவார். பிறருக்கு கொடுத்து உதவும் குணமுடையவர், தொழிலாளியோடு தொழிலாளியாக பழகும் பண்பாளர், முதலாளித்துவத்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டாதவர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரிகளுக்கு ஏற்ப இவரது துணைவியார் திருமதி சரஸ்வதி அம்மாள் அவர்களும் பிறருக்கு உதவும் குணமுடையவர். தந்தைக்கு ஏற்ற தனையன் என்பது போல இவரது மகனாகிய திரு அருணகிரி தவமணி அவர்களும் நமது பொன் லட்சுமி அறக்கட்டளையில் தாளாளராக பதவியேற்று கல்வி வளர்ச்சிக்காக அன்பணி ஆற்றி வருகிறார். அவரது சகோதரராகிய தெய்வ திரு மயூ அவர்கள் துணைவியார் ஆகிய
திருமதி சகுந்தலா மயில் அவர்கள் இயக்குநராகவும், திரு ஞானவீர் முருகன் அவர்களும் பொன் லட்சுமி அறக்கட்டளையின் பொருளாளராக பதவி வகித்து கல்வி வளர்ச்சிக்காக செவ்வனே பணியாற்றி வருகிறார்கள். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினம் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என உறக்க பாடியவர் மக்கள் கவி பாரதி அவர்கள். ஆயினும் அணையா அடுப்பில் எந்நேரமும் அன்னம் இருக்கும் இவர்கள் வீட்டில் ஆலயமும் கட்டி இருக்கிறார். இவை அனைத்தையும் தாண்டி பாரதியின் வாக்கிற்கு ஏற்ப கோடி புண்ணியத்துடன் எழுத்தறிவித்தலையும் செவ்வனே செய்கிறது இவர்களின் பொன் லட்சுமி கல்வி அறக்கட்டளை. ஏழை எளிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பணி ஆற்றி வருகின்றனர். வாழ்க இவர்கள் பணி, வளர்க இவர்கள் தொண்டு.